கூறுகிறேன். உங்கள் அனைவரையும் இந்த விசேஷித்த நல்ல ஆசீர்வாதம் நிறைந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல நிற்கவில்லை. செய்தியின் அடிப்படையில் கர்த்தர் இந்த திருச்சபை ஸ்தாபித்த இந்த திருநாளை நினைவு கூறுகிற உங்களோடு சேர்ந்து சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள, கர்த்தருக்கு நன்றி செலுத்த, அவர் உங்களுக்கு நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூற, இதனாலே நாம் உங்களை உற்சாகப்படுத்த இந்த சந்தர்ப்பத்தில் நான் இருக்கின்றேன். சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே என்னை நீங்கள் அழைத்ததற்காக சபையினுடைய தலைவர், செயலர், நிபுணர், மூப்பர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஏன் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் ஒரு 2 காரணங்களாக இருக்கும். ஒன்று, நான் ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய தலைவராக சில காலம் இருந்தேன். ஆம்பூர் சபை சங்கத்தில் ஜிடபிள்யூசியினுடைய செக்ரட்டரியாக இருந்து பணியாற்றி அநேக போதகர்களை டிரான்ஸ்ஃபர் செய்து அப்பாயின்மெண்ட் பணிகளை செய்து வந்தேன். அதற்கு முன்பு எக்ஸிக்யூட்டிவ்ல மெம்பராக இருந்து திருச்சபையினுடைய வளர்ச்சிகள் எல்லாவற்றையும் கவனித்து வந்தேன். இந்த திருச்சபையை பொறுத்தவரையில் கடந்த 33 ஆண்டு காலமாக எனக்கு அறிமுகம் உண்டு. 33 ஆண்டு காலமாக இந்த இடத்துல அறிமுகம் உண்டு. 1991 வருஷம் நான் கிருஷ்ணகிரி பாஸ்டராக பணியாற்ற வந்ததிலிருந்து இந்த திருச்சபையினுடைய மக்கள் அவர்கள் பேரில் எனக்கு அநேக உறவுகள் உண்டு. அது ஒரு காரணம். பொறுப்பில் இருந்து அநேக காரியங்களை செய்த நிமித்தமாக நீங்கள் இந்த நாளிலே என்னை தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஒருவேளை நான் கர்த்தருடைய வசனத்தை ஒன்று சொல்லி உங்களை வாழ்த்தவும், உற்சாகப்படுத்தவும், ஆசீர்வதிக்கவும் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆதியாகம புத்தகம் 26வது அதிகாரத்தில் ஒரு 24வது வசனத்தில் கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி அவனிடத்தில் ஒரு வார்த்தையை பேசுகிறார். அது என்னவென்று சொன்னால், கர்த்தர் அவனுக்கு ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகிக் கொள்வேன் என்ற வசனம் என்னை தொட்டது. ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருகிக் கொள்வேன். இந்த திருச்சபையை ஸ்தாபித்து 1916வது வருஷம் இதே நாளில் ஒரு கற்பனை பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த திருச்சபையை ஸ்தாபிக்கும் போது இந்த ஒசூர் பட்டணம் எப்படி இருந்தது என்பது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. ஒன்றும் இருந்திருக்காது. அன்றைக்கு 112 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்த நாளிலே நாம் இவ்வளோ கட்டடங்களையும் இவ்வளோ வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு இந்த ஆலயமானது ஸ்தாபித்த மிஷனரிமார்கள் இந்த ஆலயத்தை ஸ்தாபித்த அந்த நாளிலே இது ஒரு இட் வாஸ் தி கார்னர் ஸ்டோன் ஆஃப் த டவுன். ஒசூர் பொறுத்தவரையில் கார்னர் ஸ்டோன் என்று சொன்னால் 2 சுவர்களையும் இணைக்கிற ஒரு கல். அப்படியாக ஒரு சமுதாயத்தை இந்த இடத்துல இணைப்பதற்காக கடவுள் இந்த இடத்துல இந்த மிஷனரிமார்களை கொண்டு இந்த இடத்தை ஸ்தாபித்தார்கள் என்று ஆண்டவர் ஸ்தாபித்தார் என்று நான் நினைவு கூறுகிறேன். அதாவது 2 ஜியோ வில்கின்ஸ் என்கிறவர் தான் இந்த ஆலயத்தை, இந்த கட்டடத்தை, கார்னர் ஸ்டோனை அந்த இடத்துல படித்திருக்கிறார். இதற்குரிய இந்த கட்டுமான பணிகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு போர்னிமவுத் என்ற இடத்துல வெளிநாட்டில்
ரிச்மேன் ஹில் என்ற அந்த சபையினுடைய காங்கிரிகேஷன் வந்து முன் வந்திருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. கிருஷ்ணகிரி திருச்சபையில் கூட கிருஷ்ணகிரி அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அமெரிக்காவில் மிசூரி செனாட்டில் பணியாற்றின எங்கல்பட்டு ஐயர் அவருடைய காங்கிரிகேஷன், அங்கே வேலை செய்கிற காங்கிரிகேஷனில் ஒரு பாஸ்டர் ரிட்டையர் ஆகிட்டு அவருடைய பாஸ்னேஜ் அவருடைய வீட்டை விற்று அந்த பணத்தை தான் ஆலயத்தை கட்டுகிறதற்கு அவர் அனுப்பினார். ஆகவே அநேக மிஷனரிமார்கள் அந்த தேசத்திலிருந்து இந்த இடத்திற்கு வந்து, அன்றைக்கு இருந்த வசதிகள் எல்லாம் வேற. இன்றைக்கு உடனடியாக எல்லா இடத்துலையும் போன் வழியாக தொடர்பு கொள்கிறோம். இப்போ இந்த போக்குவரத்து லெட்டர் கூட எழுதி உடனடியாக அனுப்ப முடியாது. லெட்டர் வரணும்னா கூட கப்பலில் தான் வரணும். 3 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும். ஆகவே எவ்வளோ முன்பான இப்படிப்பட்ட ஒரு கால கட்டத்தில் மிஷனரிமார்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு எவ்வளவு தரிசனங்களோடு இந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்து இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி இந்த ஆலயத்தின் மூலமாக அநேக மக்கள் ரட்சிக்கப்படபடியாக செய்திருக்கிறார்கள் என்கிறது இந்த நாளிலே நாம் மிஷனரிமார்களை நினைவு கூறணும். அதற்கு மேலாக நம்ம படைத்த நமக்கு நன்மைகளை இந்த திருச்சபையின் வழியாக செய்த அநேக ஆசீர்வாதங்களை இந்த திருச்சபையின் வழியாக பெற்றுக்கொண்டதை இந்த நாளிலே நம்ம எல்லாரும் நினைவு கூறுவது நியாயமானது. கடவுள் நிச்சயமாக இந்த நாளில் நம்ம விசேஷித்தார்கள் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த திருச்சபையில் எனக்கு 33 ஆண்டு காலம் சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இன்றைக்கு இல்லை, எல்லாரும் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க. எனக்கு இந்த திருச்சபையில் சகோதரர் ஜேக்கப் பிள்ளையம் அவர் நல்லா தெரியும். அவர் ஏற்கனவே 40 வருஷமா தெரியும் எனக்கு. அவருக்கு பெட்ராத்தனும் திருமணத்தையும் செய்து வைக்கிறாங்க. நான் அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்கள், அவரையும் எனக்கு பல ஆண்டுகளாக 40 வருஷமாக அவரையும் தெரியும். அதே போல ஜேக்கப் தலைவர் அவர்கள், இன்னும் அநேகர் இதில் ஜேசுதாஸ் அவர்கள், இவங்களெல்லாம் நான் அதிகமாக எனக்கு தெரியும். 33 வருஷம் 40 வருஷமா எனக்கு தெரியும் என் அனுபவத்தில். இன்னைக்கு புதியதாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அவங்களை எனக்கு அதிகம் பழக்கம் தெரியாது. ஆகையினால இந்த நாளிலே இந்த நன்மைகளை இந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நான் நினைவு கூறுகிறேன். இந்த திருச்சபையை பொறுத்தவரையிலும் இது இந்த பட்டணத்திற்கு ஒரு ஆலமரம் மாதிரி இது கடவுளை இதை வைத்திருக்கிறார். ஆரம்ப காலத்துல மிஷனரிமார்கள் இருந்த காலத்துல இந்த திருச்சபையில் வந்து கிருஷ்ணகிரியினுடைய பாஸ்டர் தான் இதனுடைய அதுதான் தாய் சபை. இங்க குப்பம், ஒசூர், காவேரிப்பட்டினம் ஆகிய இந்த 3 திருச்சபைகளுக்கு பொறுப்பாக கிருஷ்ணகிரியில் இருக்கிற பாஸ்டர் தான் வந்து அப்பப்போ நடத்துவாங்க ஆரம்ப காலத்துல. அதற்கு பிறகு இங்க என்ன பண்ணாங்க, பாஸ்டர்லாம் நியமித்தார்கள். இன்றைக்கு பாருங்க, இந்த திருச்சபை வளர்ந்து இந்த திருச்சபையிலிருந்து எல்சகிரி, வேரிகை, அப்புறம் சூளகிரி, அப்புறம் இங்கேயே பக்கத்தில் இந்த திருச்சபையினுடைய எக்ஸ்டென்ஷனாக சென்ட் பால்ஸ், இன்னொரு அங்கே இருக்கிற காமராஜ் நகரில் இருக்கிற திருச்சபை, இங்கெல்லாம் தனித்தனி போதகர்கள் எல்லாம் இன்றைக்கு கடவுள் கொடுத்து எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் மத்தியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆகையினாலே இந்த நாளிலே இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைவு கூறுகிறது நியாயம். இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த திருச்சபையில் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எத்தனையோ பேர் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ மக்களுக்கு இந்த ஸ்தலத்துல பேப்டிசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கிறீங்க, திருமணங்கள் ஆகியிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்றைக்கு இங்க இந்த திருச்சபையின் வழியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்பவும் எனக்கு எட்வின் டேவிட் சொல்லுவாரு, நான் கிருஷ்ணகிரியில் பணியாற்றின காலத்தில் ரைட்ஸ் இந்த இடத்துல மிஷனரிமார்கள் தங்கி ஊழியம் செய்த இடம், இதெல்லாம் அப்படியே நடமாடின இடம், இதெல்லாம் நடமாடி அவர்கள் ஜெபித்த இடம், அந்த இடத்துல ஆண்டவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஆகிய இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஊழியர்கள் என்று சொல்லுவோம். அதே போல பாருங்க, இந்த மிஷனரிமார்கள் நடமாடின இடம், மிஷனரிமார்கள் இந்த இடத்துல நடமாடின இடம். மிஷனரிமார்கள் எப்பொழுதும் இந்த ஸ்தலத்தை குறித்த அவர்களுக்கு அதிகமான ஒரு விருப்பமும் தாகமும் அவர்களுக்கு இந்த ஊழியத்தை பற்றி இருந்தது. 1995 வருஷம் எங்கல்பட்டு ஐயர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதுறாருன்னு சொன்னீங்கன்னா,
அலெக்ஸ், நீ கட்டுற இந்த புது ஆலயத்துல என்ன செய்யணும், இந்த பேப்டிசம் ஃபாண்ட், ஞானஸ்தானம் கொடுக்கிற தொட்டி, இந்த தொட்டியை நீ அமைக்கும் போது அதுல இன்னாருடைய பெயர்கள் எல்லாம் நீ அதில் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் வந்து, அந்த கடிதம் இன்னும் வச்சிருக்கிறேன், எங்கள்பட்ட எழுதின கடிதம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 1995 அவர் எங்கள்பட்டு சீட்டு காங்கிரிகேஷன்ல இருந்து எனக்கு எழுதுறாரு. இந்த எழுதுற கடிதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த இடத்துல we are very hopeful that the altar and the baptismal font were done to the glory of God and to the satisfaction of the all of you. We should be most grateful if there could be a small framed notice in the sanctuary that the font was donated by the Engelbert family to the glory of God and in memory of all God's servants. இந்த இடத்துல என் மத்தியில யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட்டா என் மத்தியில ஊழியம் செய்றாங்களோ அவங்களுடைய நினைவாக நீ என்ன செய்யணும், இந்த பேப்டிசமல் ஃபாண்டை நீ வந்து என்ன பண்ணணும், தயார் பண்ணணும், நான் கொடுக்குற மாடத்தை என்று சொல்லி அவர் இந்த கடிதத்தை எழுதுறார். Of all God's servants with whom we worked in the Krishnagiri area and who are now with the Lord. நம்மெல்லாம் இன்றைக்கு கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. யார் நினைவாக? பாஸ்டர் ஜி ஷெம் அவர் நினைவாக, மிஸ்டர் எஸ் சிருல் ராஜா அவர் நினைவாக, பாஸ்டர் எம் டேனியல், அப்புறம் இந்தியாஸ்தீன் ஒரு முஸ்லிம் கன்வெர்ட் ஜி ஷாயிப் அவர்கள், கேட்டகிஸ்ட் எம் ஞான சிகாமணி, கேட்டகிஸ்ட் வேதமாணிக்கம், இவர்களெல்லாம் இந்த இடத்துல பணியாற்றினார்கள். ஆகவே அவர்களுடைய நினைவாக நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த பேப்டிசமல் ஃபாண்டை நீ அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அதன்படி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, மிஷனரிமார்க அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க செய்த இடங்களில் ஊழியர்கள் செய்த அவங்களுடைய முன்னோர்கள் செய்த ஊழியர்களை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இதை பார்க்கும்போது தெசலோனிக்கே திருச்சபையில 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ஒரு கடிதத்தில் எழுதின ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அவர் எழுதுறாரு பாருங்க, தெசலோனிக்கே திருச்சபை 1 தெசலோனிக்கேயன் சாப்டர் 1 2வது வசனத்துல, உங்கள் விசுவாச கிரியையும் உங்கள் அன்பின் உழைப்பையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நன்னம்பிக்கையின் பொறுமையையும் நம் கடவுளும் பிதாவானவர் சன்னதியில் நாங்கள் இடைவிடாமல் நினைத்து எங்கள் ஜெபங்களில் உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று அவர் எழுதுவார். அந்த தெசலோனிக்கே சபையிலிருந்து அவர் விட்டுட்டு வந்துட்டார். கொஞ்ச நாள் தான் அந்த இடத்துல ஊழியம் செய்தார், அதிகமா செய்யல. ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கே சபையை எழுதும்போது வந்துட்ட பிறகு அந்த திருச்சபையில் இருந்த மக்களுடைய வளர்ச்சி, ஜெபம், அவர்களுடைய உற்சாகம், இது எல்லாவற்றையும் கேட்டு அவர்களுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். அதே மாதிரிதான் இன்றைக்கு மிஷனரிமார்கள் நாம செய்த ஊழியங்களை இன்றைக்கும் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். ஆகையினால இன்றைக்கு நீங்கள் இந்த நாளை நினைவு கூறுவது நியாயம். இதுக்கு முன்னால நீங்க இந்த நாளை நினைவு கூறுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வருடத்துல நீங்கள் இதை நினைவு கூறுவது நியாயம். இந்த நினைவு கூறுதல் வழியாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னும் நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்கிறார், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார், இன்னும் அதிகமாக பூரிப்படுகிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நானு தாயார் மகன் வந்து சாப்பிடுறான், சாப்பாடு சாப்பிடும் போது சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் குறைச்சலா இருக்குது அல்லது காரம் அதிகமா இருக்குது. அம்மா கேட்கறாங்க, எப்படா இருக்குது சாப்பாடுன்னு. மகன் சொல்றான், உப்பா இருக்குது அப்படின்னு சொல்லல, காரமா இருக்குது அப்படின்னு சொல்லல, நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தாய் என்ன நினைக்கிறா, சே காரமா இருக்குது சாப்பாடு, உப்பா இருக்குது, மகன் என்ன பண்றான், அதையும் பொறுத்துக்கிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்றானே அப்படின்னு நினைச்சா அந்த தாய், அந்த மகன் பேர்ல எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு பாசம், இன்னும் எவ்வளவு அந்த மகனுக்கு செய்ய வேண்டும் என்று அந்த தாய் நினைப்பார். அது போலதான் நம்முடைய ஆண்டவர். இந்த இடத்துல நமக்கு இந்த ஆலயத்தின் வழியாக கடவுள் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம குறைவை அல்ல,
நம்முடைய நிறைவுகளையே குறைவு இருந்தாலும் கூட அந்த நிறைவுகளை நாம் கடவுளிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது, இந்த இடத்துல அதான் சொல்றாரு, நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லும் போது, அவரை புகழும் போது, அவரை நினைவு கூறும் போது, கடவுள் என்ன செய்யறாரு? உங்களை அபரீதமாக ஆசீர்வதிக்கிறார். ஆகையினால இந்த நாளில கடவுள் உங்களை மிக அதிகமாக அபரீதமாக ஆசீர்வதிக்கிறதற்காக ஆண்டவர் இந்த நாளை உங்கள் மத்தியில விசேஷத்த நாளாக கொடுத்திருக்கிறார். ஆகையினால இந்த நாளில நினைவு கூறுங்க. இந்த நாளில உங்களுடைய நீங்கள் இந்த இடத்துல நடைபெற்ற திருமணங்களை நினைவு கூறுங்க, பேப்டிசத்தை நினைவு கூறுங்க, பிறந்ததை நினைவு கூறுங்க, திருமணம் ஆகி சந்ததிகள் இந்த இடத்துல உண்டானதை நினைவு கூறுங்க. இந்த இடத்துல இருந்து எத்தனை பேர் நீங்க அரசு ஊழியர்களாக வந்திருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இதில் இந்த திருச்சபையின் வழியாக எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஊழியங்களை செய்திருக்கிறீங்க, எவ்வளவு பேர் திருப்பணிகளை போதகர்களுடைய ஊழியங்களை நீங்க இந்த இடத்துல செய்திருக்கிறீங்க. இவர்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நீங்கள் நினைவு கூறுகிறது நியாயமானது. கடவுளை எதிர்பார்க்கிறார், கடவுள் இதனாலே ஆசீர்வதிக்கிறார். ஆகினால விசேஷமாக இந்த நினைவு கூறும் வகையில் ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்யலாம், நீங்கள் செய்யலாம், சில மாற்றங்கள் செய்யலாம். ஒருவேளை இந்த இடத்துல ஊழியம் செய்த மிஷனரிமார்களுடைய வரலாறு, இந்த இடத்துல ஊழியம் செய்த சுதேசி ஊழியர்கள் பாஸ்டர்களுடைய பெயர்கள், இவர்கள் எல்லாவற்றையும் ஒரு பெயர் பலகையில எழுதி ஆபீஸ்ல என்ன செய்யலாம், மாட்டி வைக்கலாம். கலெக்டர்ல மற்ற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல நம்ம பாவம் யாரெல்லாம் கலெக்டரா இருந்தாங்க, யாரெல்லாம் இந்த அரசாட்சி எல்லாம் செய்தாங்க என்று சொல்லி காரியங்கள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெயர் பலகையில நீங்க அந்த மாதிரி எழுதி வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சந்ததிகளுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும், அது ஒரு படிப்படியாக இருக்கும். சந்ததிகள் உற்சாகப்படுவாங்க, நான் வளர்ந்த திருச்சபை, நான் இருக்கிற திருச்சபை, இப்படிப்பட்ட பாரம்பரியம் நிறைந்த ஒரு திருச்சபை என்று சொல்லி அவர்கள் உற்சாகம் அடைவார்கள். வெளியில் வேலை செய்கிற சந்தர்ப்பங்களிலே அதற்கு அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள், சாட்சி சொல்வார்கள். ஆகியனால புதுமையான காரியங்களை, இன்னும் வளர்ச்சிக்குரிய காரியங்களை, சபையினுடைய மக்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக தூண்டுகிற காரியங்களை சபையில் செய்யும்படியாக இந்த நாளில் ஒரு மத்தியில் ஒரு வேண்டுகோளையும் கூட நாம் வைக்க புரியப்படுகிறோம். ஆகியனால இந்த நாளில் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். 112 வருடங்கள் நிறைவு அடைந்த நிலையில் இன்றைக்கு நம்முடைய சபை நிறைய திருச்சபைகள் நூற்றாண்டை சந்தித்துக் கொண்டே வருகிறது. அநேக திருச்சபைகள் நூற்றாண்டு, அநேக திருச்சபைகள் இன்றைக்கு பேர்ல என்ன பண்றாங்க, வெளியில் இருக்கிற மக்களுக்கு சாட்சியாக அது தெரியணும். சென்ட் பால்ஸ் சென்டினரி சர்ச், அந்த மாதிரி இன்றைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்க, பேரை மாற்றிக்கொண்டது. ஏன்னா சமுதாயத்துக்கு தெரியணும் இது ஒரு 100 ஆண்டுகளை கடந்த ஒரு திருச்சபை என்ற ஒரு வரலாறு மக்களுக்கு அது தெரியணும். ஆகியனால அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் மத்தியில அவர் செய்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் நினைவு கூறுகிறது இது மிக நியாயமானது. அநேக இடங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள், புதிய முகங்களை கூட நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஆதி காலத்தில் அந்த நாட்களில அந்த பெற்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பை எனக்கு அருளினதுனால நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய ஊழியர்களுக்காக எல்லாவற்றுக்குமாக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இன்னும் நீங்கள் பல்கி பெருகும்படியாக இந்த நேரத்தில் நான் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் உங்களை ஒரு வாழ்த்துதல் சொல்லி உங்களை நான் இந்த நேரத்தில் சொல்லி வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அது நடந்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில 112 வருஷங்களாக. கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின்படி நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். ஆகிதான் இந்த வாய்ப்பை அருளினதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய போதகர் இந்த நாளுக்குரிய செய்தியை இந்த நாளிலே அவர்களுக்கு நான் செய்தியை தருவதற்காக இதை பற்றிய ஒரு வரலாற்றை சுருக்கமாக சொல்லி உங்களை வாழ்த்துகிறதற்காகவே இந்த இடத்தில் நான் மற்றபடி இந்த நாளிலே உங்களுடைய போதகர் அவர்கள் தொடர்ந்து உங்களுடைய செய்தியை ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபத்தோடு விடைபெறுகிறேன். நல்ல ஆண்டவரே, நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான மக்கள் நூற்றாண்டை கடந்த நேரத்தில் இந்த இடத்துல ஊழியம் செய்த மிஷனரி மார்களை நினைவு கூறுகிறார்கள்.
இந்த இடத்தை ஸ்தாபித்த மிஷனரி அவர்களுடைய குடும்பங்களை நினைவு கூறுகிறார்களே, இந்த திருச்சபையிலே பிறந்து வளர்ந்து உத்தியோகங்களை செய்து பெருகி இருக்கிற பழகி பெருக்கி இருக்கிற மக்களை நினைவு கூறுகிறார்களே, இந்த திருச்சபையினுடைய மக்கள் இன்னுமாக இந்த திருச்சபையினுடைய மக்கள் இன்னும் இதை நினைவு கூறுகிறதுனாலே கர்த்தர் எங்களை படைத்தவர், எங்களுக்கு அநேக நன்மைகளை இந்த திருச்சபையின் வழியாக செய்தவர், இன்னும் அவர் அநேக ஆசீர்வாதங்களை எங்களுடைய சந்ததிகளை செய்து கொண்டு வருகிறார் என்று நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆகினால் ஆண்டவரே, நீர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். மிஷனரிமார்கள் நடமாடின ஜெபித்த இந்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரே நான் இவர்களை வாழ்த்துகிறேன். இவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவார்களாக, இவர்கள் சந்ததிகளாக ஆண்டவரே இவர்கள் பெருகுவார்களாக, அநேக நன்மைகளை இன்னும் அனுபவிப்பார்களாக. இன்னும் இந்த திருச்சபையினுடைய ஊழியம் பெருகுவதாக. சுற்றி இருக்கிற இந்த திருச்சபையினுடைய கிளை சபைகள் எல்லாம் இன்றைக்கு தனி காங்கிரிகேஷனாக இன்றைக்கு இருக்கிறதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகளும் பெருகும்படியாக, அவைகளும் வளர்ந்து ஆசீர்வாதங்களை விடுகிற ஆலமரங்களாக விளங்கி ஆண்டவரே இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு துதி மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.